தினகரன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஒரு யங் சார்மிங் டீமோட தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலி வந்து டைட்டிலில் ஒரு லவ் இருந்தாலே வந்து செம மாசாக வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைட்டிலில் 2 லவ் இருக்குது. ஸோ லவ் ஓ லவ். ஸோ படமே வந்து ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்துச்சு. டீம் கிட்டே கேட்டுருவோம் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து அவங்க படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட டைரக்டர் மகேஷ் ராஜேந்திரன் சார் இருக்கார், அண்ட் பவிஷ் நாராயண் ஹீரோ இருக்கார், அண்ட் ஹீரோயின் நாகதுர்கா இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டே கேட்கலாம். லவ் ஓ லவ். ஆக்சுவலி இது நிறைய மாடுலேஷனில் சொன்னால் வேறு விதமான மீனிங் வருது. லவ் ஓ லவ் அப்படின்னா லவ் ஓ லவ் அப்படி இருக்குது. லவ் ஓ லவ்வா அப்படியும் வருது. ப்ளஸ் லவ் 2 லவ்வா இப்படி வருது. நீங்கள் என்ன மீனிங்கில் வந்து ஸ்டோரி சொல்ல போகிறீங்க? இல்லை, அதான் நீங்கள் சொன்னீங்களே என்ன மாதிரி வேணாம், ஒவ்வொருத்தருக்கும் மூட் ஸ்விங்க்கு என்னென்ன தேவை அந்த மாதிரி. ஓகே, லவ்னு சொல்லலாம். அதான் லவ் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எப்படி பார்க்குறதோ அப்படி இருக்கணும் தான் அந்த டைட்டில் வச்சோம். ஸோ யாராருக்கு எந்த மூட் செட்டாமோ அந்த மூடு வந்து டைட்டில் சிங்க் ஆகும் தான் வச்சோம். அதே மாதிரி லவ்ல வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் யாரும் நெகட்டிவாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் சொல்கிறவங்க பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அந்த பாசிட்டிவ் வைப்புக்காக அந்த டைட்டில் வச்சோம். ஓகே. ஸோ உங்கள் ஹீரோ அண்ட் ஹீரோயின் பற்றி சொல்லுங்கள். ஹீரோ பவிஷ் ப்ரோ, ஹீரோயின் நாகதுர்கா. ஆக்சுவலாக பவிஷ் ப்ரோ வந்து இந்த கதைக்கு வரும்போது எனக்கு அப்போ தெரியாது, ஒரு ஏரியா ஒர்க் பண்ணதுலாம் தெரியாது. ஸோ கதை மட்டும் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே. அப்புறமா தான் இது அவர் ஏரியா ஒர்க் பண்ணாருன்னு. ஸோ ஏரியா ஒர்க் பண்ணவர்னா நம்ம என்ன நினைப்போம், புதுவாக செட்டில் வந்தால் ஓகே புத்துணூறு பையன் நமக்கு ஏதாவது இது பண்ணுவாங்க, இல்லை கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க, சம்திங் இருக்கும் இல்லையா. ஏன்னா பின்னாடி அவர் இருந்து வந்த ஸ்கூல் வேறு பெரிய ஸ்கூலு. ஆனால் டே ஒன்லேருந்து என்ன வரைக்கும் மானிட்டரை பார்த்ததே கிடையாது. நடிச்ச ஷார்ட்டை போட்டு பார்த்ததில்ல. அவர் இது நடித்தது திரும்ப எங்கே பார்த்தாலும் டப்பிங்கில் தான் பார்த்தாரு. பர்ஃபார்மன்ஸ் இங்கே எங்கேயுமே பார்க்கல. இது வந்து ப்ரோ உங்களுக்கு ஓகேனா ஓகே ப்ரோ அப்படின்னு நானாக வம்படியாக கொண்டு போய் சார் ப்ரோ கட் பண்ணியிருக்கேன், இதை பாருங்கள் ஆர்ஆர் போட்டிருக்கேன், சும்மா ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன் அப்படி தான் காட்டியிருக்குமே தவிர ஒரு நாள் ப்ரோ நான் ஒரு தடவை மானிட்டர் பார்க்கறதுக்கு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டான பர்சன். ஓகே. ஜென்ரலாக வந்து ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னா வந்து ட்ரைலர் 1-2 சாங்ஸ் போடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லா சாங்ஸுமே ப்ளே பண்ணியிருந்தீங்க. எல்லா ட்ரைலரோட வந்து மொத்த ஸ்டோரியும் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது இவ்வளோ ரிவீல் பண்ண மாதிரி இருந்துச்சு மேம். அதான் மேம், இவ்வளோ ரிவீல் பண்ணுறோம்னா அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ நம்ம 2 மணி நேரம் படம் எடுத்துகிட்ட படம் அப்படியே மொத்தமாக 2 நிமிஷத்தில் காட்ட, அப்போ 2 நிமிஷம் எடுத்தால் போதும் இல்லை. ஸோ எனக்கு தெரியும் இது நீங்கள் எல்லாருமே இப்படி கன்சியூம் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த படத்தை சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸும் எமோஷனல் எலிமெண்ட்ஸும் ஃபன் எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்னால தான் இந்த ட்ரெய்லர் இப்படி கட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு நல்ல லான்ச் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் படம். ஸோ அந்த லான்ச்க்கு அப்புறம் நீங்களும் வந்து லவ் மூவி அப்படின்னு இல்லை ஒரு மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது டெம்ப்ளேட் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? ஐ வாஸ் வெரி வெரி ஓப்பன். என்ன நான் வந்து கதை நல்லா இருந்தால் எனக்கு கதை எனக்கு ஒர்க் ஆச்சு, எனக்கு கம்ஸ் டேக்ஸ் ஆஃப் நான் பண்ணலாம் தான். வெரி வெரி ஓப்பன். நான் இந்த ஜானர் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கல. அண்ட் அப்போ கதை எதுவும் இது வந்ததே ஒரு ஷேப்பாக தான் வந்தது. ஸோ ஒரு இது டேக் ஆஃப் ஆகிற ஸ்டேஜ்லாம் வந்தது. எனக்கு எப்படின்னா கதை சொல்லி நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா 2 மாதத்துக்கு ஷூட்டிங் அந்த ஸ்டேஜ்லாம் வந்து. ஸோ எனக்கு கதை ரொம்ப பிடிச்சது. சொன்ன மாதிரி கதை பிடிச்சது. நான் பிடிச்சதுன்னு சொன்னதுல எல்லாமே டப்புன்னு ப்ராசஸ் ஆகி 2 ஷூட். ஓகே. ஸோ ஸ்டோரி கேட்கும் போது உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு? எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து நான் ஒன்று தான் கேட்டேன். இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா, இது வந்து கலாய்ச்சிட மாட்டாங்களா, ஏன் கேர்ள்ஸ் எப்படி கலாய்க்கிறீங்கன்னு கலாய்க்க மாட்டாங்க. தட் இஸ் ஒன் கொஸ்டின் என் மைண்டுக்கு வந்தது. அவர் சொன்னாங்க இல்லை ப்ரோ அது நான் கேரண்டி தான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம எண்டிங்கில் வந்து உமன் வந்து இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்ல நம்ம படத்தையே முடிக்கிறோம். அதனால கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வராது அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் ஒன்லி கொஸ்டின் ஐ ஹேட். Okay. So tell me about your character Nagadurga. Avantika in Lover, Avantika is very popular. She just needs Raghuvan's love. As you said, love is Avantika, oh love is Raghuvan. Okay. ஓகே. ஸோ ஆக்சுவலி கேட்கணும்னு நினச்சேன், ஒரு கிரெடிட் கார்டு வந்து ஒரு மெயின் ரோல் மாதிரி எல்லா போஸ்டர்ஸ்லையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்ன கான்செப்ட், என்ன விஷயம்? அதான் மேம், எக்கனாமிக்கல் எமோஷன் தான். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு லவ் பண்ணுறோம் இது பண்ணுறோம் எல்லாருமே அதான் சொன்னாங்க. பொண்ணுங்களுக்கு வந்து பொண்ணுங்களை கலாச்சி டீஷர்ட் கட் பண்ணியிருக்கீங்க என்ன ஒரு டாக் பண்ணுது பொண்ணுங்களை. மேம் அதான் அந்த படத்தில் நீங்கள் எங்கேயாவது டீஷர்ட்டை பாருங்கள், எங்கேயாவது ஒரு கிளாமோ இருக்கான்னு. ஒரு காஸ்டியூமில் கூட நான் ஒரு பொண்ணை தப்பாக காட்டலை. ஸோ ஒரு குத்து சாங் இருந்தாலும் ஒரு பொண்ணை தப்பாக ஆட வைக்கல. அந்த சாங் தான் அந்த பொண்ணை சேரீல தான் ஆட வச்சிருக்கேன். ஸோ இது பொண்ணுங்களை தப்பு சொல்கிற கதை இல்லை, பொண்ணுங்களை குற்றம் சொல்கிற கதை இல்லை. இது இந்த உலகத்தில் 2 பேர் தான் இருக்கான், ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு பிரச்சனையாக இருப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை பிரச்சனையாக இருப்பா. இவ்வளோதான் இந்த கதைக்குள்ளே போகுது. ஸோ அப்படி இந்த ரகுவரன் பிரச்சனையாக இருக்குது அவந்திகா.
ஸோ இந்த 2 பேரும் எதை மீட் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை ஆகுதுங்கிறது அந்த கதை. ஸோ இது அவ்வளோதான். அதில் கிரெடிட் கார்டும் பர்சனல் லோன்ஸ் இன்றைக்கி இருக்க எக்கனாமிக் எமோஷன்ஸ் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் கிடையாது. ஸோ வெளியில் போகும்போது நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வேற ஸ்வைப் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் என்னவா இருக்கணுங்கிறத ப்ரீ டிசைட் பண்ணி தான் நம்மளை வந்து இது பண்ணாங்க. மேபி என்னென்னா ஒரு ஆன்டி வைரஸ் விற்கணுங்கிறதுக்காக வைரஸை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கிரெடிட் கார்டு சிஸ்டம்ஸும் ஒரு கார்பரேட் சிஸ்டமும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம எவ்வளோ தூரம் அவேர்னஸாக இருக்கணும்னு நம்ம போய் டீச் பண்ண முடியாது. ஸோ யாருக்கு நம்ம போய் டீச் பண்ணணும்? ஒரு கிரெடிட் கார்டு வாங்க, ஒரு கிரெடிட் கார்டு இந்த அவேர்னஸ் யாருக்கு கொடுக்கணும்? பையர் ஃபர்ஸ்ட் டைம் பை பண்ணுறவங்க தான் கொடுக்கணும். அப்போ அந்த பையர்ஸ் யார்? ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கிரெடிட் கார்டு யார் வாங்க? ஒரு 22 வயசில் இருக்கிற 22 27 வயசு. ஏன்னா 30-40 வயசு பேர் ஆல்ரெடி அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க போகும்போது இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்துக்குங்க, சரி தப்பு என்னன்னு பார்த்துக்குங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் அந்த கிரெடிட் கார்டு மேட்டருக்குள்ளே போகணும். ஸோ அதுதான் அந்த கதை. அந்த கதை சொல்ல வர்றது இதுக்கு பின்னாடி வந்து நேரடியாக அதை சொல்லாமல், இது நமக்கு தேவையில்லை, தேவைன்னா மட்டும் இதை வச்சுக்கிங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை தாங்க முடியாது நம்மளால, ஏன்னா அது கொடுக்குற பெயின் வந்து அவ்வளோ சாதாரணமானது கிடையாது. ஆக்சுவலி வந்து இந்த கிரெடிட் கார்டு மேட்டர் வந்து ரொம்ப பெருசு. லவ்வில் ஒரு கிரெடிட் கார்டு, ஆனால் அதை சார்ந்த ஒரு மணி, இந்த விஷயம்லாம். பட் ஆல்ரெடி வந்து நெட்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு 370 rupees பிரியாணி அந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப ட்ரிகர் ஆகி போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பெரிய வந்து அது பேர் என்ன கிரெடிட் கார்டு அளவுக்கு வந்து யோசிச்சு ஒரு அப்போ கண்டிப்பாக ட்ரிகர் ஆக தானே செய்வாங்க ஆட்டோமேட்டிக்காக. இல்லை அதான் மேபி அதாவது நான் சொல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று, அது படம் பார்த்தா தான் நான் என்ன பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன்னு தெரியும். ஓகே. ஸோ நான் கொடுக்குற டீசர்லையோ நான் கொடுக்குற ட்ரெய்லர்லையோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜோன் இருக்கும், அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து படம் பாருங்க, படத்தில் வந்து யாரையாவது நான் காயப்படுத்துகிற மாதிரியோ யாராவது நிரல்படுத்துகிற மாதிரி இருந்தால் கேள்விகள் கேட்கலாம். ஓகே. ஸோ படத்தில் அப்படி இருக்காது. இட்ஸ் அ க்ளீன் மூவி. எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு உணர்வையும் கொச்சப்படுத்தாத படம் தான் அது. ஸோ அதனால அந்த கேரண்டி இருக்குது படத்தில். சொல்லுங்க பவிஷ். ஆக்சுவலி வந்து ஒரு வீட்டில் வந்து நமக்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரல அப்படின்னு நம்ம தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னாலே நமக்கு பெரிய ப்ரெஷர் இருக்கும். பட் ஆல்ரெடி ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ளே இருந்து வர்றோம். ஸோ நமக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா ஒரு கதை சூஸ் பண்ணுறதுலேருந்து? இந்த படத்தில் ஏதாவது ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு? இல்லை, அவங்க ப்ரெஷர்னால் அது கண்டிப்பாக கிடையாது. ப்ரெஷரை தாண்டி அது ஒரு கைடன்ஸ் தான் நினைக்கிறேன். நம்ம எங்கேயாச்சும் ஸ்டக் ஆகிட்டோன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள், நம்ம சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இத்தனை பேர் இருக்கும்போது அது நம்ம ஒரு கைடன்ஸாக அது பார்த்துக்கிறேன். ப்ரெஷருக்கு தாண்டி நான் ஒரு கைடன்ஸாக பார்த்துக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி அது ஒரு எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஃப்யூச்சரில் அவங்க கைடன்ஸ் தேவைப்படும். இப்போ கூட தேவைப்படும். அவங்க கைடன்ஸ் எனக்கு இப்போ கூட அவங்க கைடன்ஸ் இல்லாமல் நான் எதுவுமே பண்ணல. ஸோ அவங்க கைடன்ஸ் இருக்கும், தேவைப்படும். ஸோ அண்ட் மற்ற வேறு என்ன கேட்டீங்க? அது கேட்டீங்க இல்லை, இப்போ இந்த மூவிக்கு அவங்களோட கைடன்ஸ் ஏதாவது இருந்துச்சா? ஈவன் அவங்க ஸ்டோரி யாராவது கேட்டாங்களா? அதான் அந்த கைடன்ஸ், அவங்க கைடன்ஸ் சேம் டைம் அவங்க என்ன சொன்னாங்க, எம்டி மைண்டோட போகணும். டேரக்டர் என்ன வேணும், ஆக்டரோட வேலை டேரக்டர் என்னமே டெலிவர் பண்ணுது. ஸோ எம்டி வெசலாக போ, அது டேரக்டர் என்ன சொல்கிறோம் அதை டெலிவர் பண்ணு. டிசிப்ளின்டாக அவங்க எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, டிசிப்ளின் தான். டைமுக்கு சொன்னால் டைமுக்கு போகணும், அது மட்டும்தான் என் அது. ஸோ மற்றபடி அந்த டேரக்டர் உங்ககிட்ட வேலை வாங்குறது நீ பண்ணணும். ஆனால் நம்ம டைமுக்கு போனால் ஒரு டைம் சொன்னாங்கன்னா டைம் போகணும். ஸோ 2 பெரிய டேரக்டரை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள், அவங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம 2 பேரும் பெரிய லெஜண்ட்ஸ். இதில் வந்து செல்வராகவன் சார் வந்து நம்ம ஃபேன் பாய். ஸோ அவரை பார்த்து தான் நம்ம அவரோட படங்கள் பார்த்து இந்த மேபி நமக்குள்ள ஒரு கிரியேஷன் வந்தது காரணம் அவரோட படங்கள் தான் இருக்கும். ஸோ செல்வா சார் மேலே எப்போவுமே நான் 100% கே. சிவகுமார் சார் வந்து நமக்கு வந்து டீச்சர் மாதிரி, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான். அப்படிதான் நம்ம அவங்கள அணுகிறோம். ஆனால் அவங்க அதை பற்றிலாம் எதுவுமே இல்லை. அவங்க வரும்போது ஆஸ் ஆக்டராக கே. சிவகுமார் சார் வரும்போது அவர் கே. சிவகுமார் சாருங்கிறத எடுத்து வச்சுட்டு கதையில் கேரக்டர் ராஜேந்திரன் தான் வராரு. ஸோ அவரோட அந்த கேரவேனுக்குள்ளேயோ இல்லை அவர் காரில் அந்த செட்டுக்குள்ளே கார் இறங்குறதுக்குள்ள வரைக்கும் தான் அவர் கே. சிவகுமார் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அந்த கதாபாத்திரம் நம்ம வந்துடுறாரு. செல்வராகவன் சார் அப்படியே அந்த கேரக்டராகவே வந்துடுறாரு. நம்ம தான் இவங்க வந்து ஐயோ பெரிய டேரக்டர்ஸ் வச்சுருக்கோம், இவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பதறும். ஆனால் அந்த பதட்டம்லாம் இல்லாமல் தான் அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஏன்னா நம்மளோட பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் அப்போ அவங்களுக்கு தெரியும் ஒரு டேரக்டருக்கு என்ன கொடுக்கணும்னு ஒரு டேரக்டராக இருக்கிறவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி செல்வா சார் வந்து அவரை ஃப்ரேமில் வச்சு எடுக்கும்போதெல்லாம் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இவர் தான் தமிழ் சினிமாவில் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து வேறு மாதிரி வச்சுருந்தாரு. அவரை நம்ம ஒரு ஃப்ரேம் வைக்கிறோம், ஓகேடா பரவாயில்லடா அப்படின்ற அந்த ஹாப்பி நோட் இருந்தது. அதே மாதிரி அவரை பியர்டு ஷேவ் பண்ணி மீசியோட இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ அந்த கெட்டப், ஸோ அதனால் அந்த கெட்டப்பாவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார். ஆமாம், அதனால் அது அந்த அந்த ப்ரைட் எனக்கு தான், அந்த சந்தோஷமாக தான் இருந்தது. ஓகே. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் நாகதுர்கா. How did you come into this project? My director brought me here. Okay. So he's
Easily. What was your thought actually when you hear about this story? And After hearing the story, we were having so many discussions Okay. about the story. Same way, I used to have I had so many doubts on the story, so we kept talking, we kept discussing. Later on, finally, I said that okay, I'm ready. how did you get ready for this character emotionally? Emotionally, see, what Because the language issues there. I'm kind of a bubbly girl, but Okay. not this complete Gen Z kid. Okay. Okay, but I really wanted to try different kind of genres. So I just Okay. So representing Gen Z. So what is your thoughts about love? லவ் உங்க ரெண்டு பேருக்கும் தாட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை. பட் ஐ திங்க் இந்த ஜெனரேஷனோட லவ். நிறைய லேபிள்ஸ் அதுக்கு லவ் கீழே இது பார் போட்டு இன்னும் அதுக்கு காலமா பிரிச்சுட்டாங்க லவ். ஓகே. பட் அது சில பேருக்கு ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் ஆக போகலாம். ஸோ அது வந்து தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் லவ் இஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் கிவ் அண்ட் டேக். ஓகே. For you? I'm really not aware of all these labels. Oh, you don't know any labels in relationships? No, actually. What, single? Yeah. You know anything? எனக்கு தெரியும். ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். எனக்கா இப்போ இது கேட்டோன்னே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சிச்சுவேஷன்ஷிப். Do you know about the situationship? I'm not sure. சிச்சுவேஷன்ஷிப் இப்போ நார்மலைஸே பண்ணாங்க. நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. So I heard the term, but not sure. relationship on the situation, that's all. ஓகே. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? ஆக்சுவலி வந்து இவ்வளோ லேபிள்ஸ், இவ்வளோ வந்து கிளைகளாக இருக்குது இந்த ஜென்ரேஷனில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா கிளைகளும் ஒரே ஒரு மரத்தை தான் தாங்கி இருக்கும், ஒரே பேரை தான் தாங்கி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பேர், அதுக்கு என்னென்ன வேணால் மூட் செட் பண்ணிக்கலாம். ஆனால் அது எல்லாமே எங்கே இருக்குன்னா அந்த லவ்வில் தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த லவ்வை தாண்டிங்கன்னா அது எதுவுமே கிடையாது. ஸோ லவ் பியூராக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பேர் வேணா வச்சுக்கிங்க, விஷயம் என்ன, லவ் தானே. அந்த லவ் வந்து யார் யாருக்கு எது தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டைம் யார் யாருக்கு என்னென்ன நீடட் இருக்குன்றது இருக்கும்ல. இப்போ பர்ச்சேசிங் போகிறோம்னா ஒரு மால்குள்ள போகிறோம், நிறைய கடை இருக்கும்ல, யாருக்கு எந்த கடை வேணும்னு ஒன்று இருக்குல்ல, அப்படிமா தான் அந்த லேபிள்ஸ். ஆனால் அந்த போகிற நோட் வந்து பர்ச்சேசிங்ன்ற மாதிரி. லவ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த லேபிளில் வேணா இருங்க, லவ் வந்து அந்த லேபிளை வந்து மாற்றிட்டு லவ்வில் கொண்டு வந்து நிறுத்திடும். படத்தோட மியூசிக் பற்றி சொல்லுங்கள். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எஸ்பெஷலி வடிவேலு சாரோட ரீமிக்ஸ் வாடி, அந்த பாட்டு பற்றி சொல்லுங்கள். பாட்டு வாடி ஆக்சுவலாக அந்த சாங் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ சாங் பண்ணலான்னு முடிவு பண்ணி அப்புறம் ரைட்ஸும் வாங்கிட்டோம். ஓகே. சரி யாரை பாட வைக்கலாம், ஏன்னா வடிவேல் சாரோட பீக்கை தொடரணும், பட் வடிவேல் சாரை பாட வைக்க முடியாது, இதுதான் பிரச்சனை. ஸோ என்ன பண்ணாலும் வடிவேல் சாரோட சாங்கை அப்படியே எங்களால் வந்து டியூனை வாங்க முடிஞ்சதை தவிர வாய்ஸ் நிறைய வாங்க முடியல, அதுக்கான சட்ட சிக்கல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு தேடிட்டு இருக்கும்போது ஸ்பெஷலி மிஸ்கின் சார் வந்தார். சூப்பர். ஸோ கேட்டோடனே மிஸ்கின் சாரை பாட வைக்கலாமா சார், தனஞ்சன் சார்ட்ட ப்ரொடியூசர்ஸ் கேட்டேன். தனஞ்சன் சார் சரி நான் கேட்குறேன்னாரு. மிஸ்கின் சார் வந்து பாடி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு பிஸி ஸ்கெட்யூலில் என்ன அவருக்கு பர்சனலாக கூட தெரியாது. மூணாவது டைரக்டரையும் நீங்கள் வந்து ஓகே. அதனால தனஞ்சன் சாரை சொன்னதுனால மிஸ்கின் சார் வந்தார். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப சாங்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து வாண்டடாக அந்த சாங் வைக்கணும்னு வைக்கல, அதுக்கான சுச்சுவேஷன் அந்த கதைக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த சாங் வச்சோம். ஓகே. ஸோ உங்கள் வீட்டில் இருந்து எஸ்பெஷலி தனுஷ் சார், செல்வராகவன் சார் சொன்ன பெஸ்ட் கைடன்ஸ் என்ன, பெஸ்ட் அட்வைஸ் என்ன? அட்வைஸ் அதுதான், நான் சொன்னேன், எம்டியா போ செட்டுக்கு. ஓகே. அதுதான். அண்ட் பண்ற ஆர்ட்டுக்கு இதுக்கு ட்ரூ ஆடு ஜஸ்டிஸ், நீ ஜஸ்டிஸ் பண்ணு, ஓகே, நீ வந்து அதை கரெக்டாக பண்ணா அது ஒன்று பார்த்துக்கும். ஓகே, சூப்பர். ஸோ லவ் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும், என்ன இருக்கு படத்தில், என்ன எதுக்காக வரணும் நாங்கள் முதல்ல? அதான் லவ்வோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க. ஆக்சுவலி நீங்கள் ரெகுலராக பார்க்குற லவ் சீக்வன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே. எப்படி லவ் பண்ணாங்க அதெல்லாம் முதலே வளர்த்துருப்பாங்க, அந்த இதுவே இருக்காது, டூயட்டே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ பிரச்சனை இருந்தால் கதை ஸ்டார்ட் ஆகும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் படம் முடியும். ஸோ நம்ம ரெகுலராக நினைக்கிற மாதிரி ரெகுலராக பார்க்குற மாதிரி இல்லாமல் இந்த ரகுவரன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகுவரனாக இருப்பான். அவன் பிரச்சனை எல்லாரும் இது பண்ணியிருப்பான், ஆனால் அவன் ஃபேஸ் பண்ணுற அந்த விஷயத்துக்குள்ள எல்லாருமே கனெக்ட் ஆகும். ஓகே. ஸோ அவந்திகாவும் இன்னும் ராங்கோ அந்த அவந்திகா சீட்டரெல்லாம் கிடையாது. ஸோ அவள் சொன்ன அவள் கரெக்டாக இருப்பாள். ஏன்னா ரெண்டு பேரும் உலகங்கள் வேற வேற. ரீசன் என்னன்னா
ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பையனும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பொண்ணும் மீட் ஆகுறாங்க. 2 பேரும் இந்த உலகத்தை பார்க்குற பார்வை வேற. ஸோ அந்த சோன்ல போகும்போது யாருக்கு அடி அதிகமாக படும், கீழே விடும்போது யாருக்கு அடி அதிகமாக படுதோ அவங்க வந்து பெயினை ஜாஸ்தி இது பண்ணுவாங்க. அப்படியான விஷயம் தான் அங்கே சொல்லியிருக்குமே தவிர வாண்டடா நம்ம இவங்க இந்த ஜென்னை வந்து நம்ம காரணம் பொருத்தணும், இவங்க இது பொருத்தணுங்கிற அந்த நோக்கத்தோட எதுவுமே இல்லை. சாப்னா என்ன நடக்குது அவ்வளோதான். கேரக்டர் நேம் ரகுவரன். சூப்பர். அந்த ரகுவரன் கேரக்டருக்கே வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. அந்த கேரக்டர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு அவர் நரேட் பண்ணும்போது எனக்கு வேற கேரக்டர் பேர் சொன்னார். ஓகே. எனக்கு ரகுவரன் கேரக்டர் பேர் இல்லை. பட் ரகுவரனுங்கிறது ஆக்சுவலாக வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் அந்த பேர் வந்து நான் நிறையா வந்து என் ஐடிஸ்க்கே வச்சுப்பேன். என் கேமிங் ஐடிஸ்க்கு நானே ரகுவரன் வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு விஐபி படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து ஒன்று ரகுவரன் வைப்பேன், இல்லை ஹாரி பாட்டர்னு வைப்பேன், இல்லை 2ல் ஏதாச்சும் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ நான் ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணி நான் அப்பப்போ ஸ்கிரிப்ட் எழுதுவேன். நான் எழுதும்போது நானே என் கேரக்டர்ஸ் பேர் ரகுவரன் தான் வச்சுப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இவர் வந்து சொல்லும் போது உங்கள் பேர் ரகுவரன் நான் வைக்கலான்னு இருக்கேன். ஒரு ஒரு அதில் நான் பார்த்து நம்ம ஓகே ஒரு மிடில் கிளாஸ் பையன் அப்படின்னு சொல்லி என் வேர்ல்டை கிராக் பண்ணி என் பேர் ரகுவரன் நான் நல்லா இருக்கும். நான் சூப்பர் ப்ரோ அப்படின்னா அது தெரியாமல் சிங்க் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அது ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் சைனாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜூலை 10ஆம் தேதி இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு ஏன்னா டீம் வந்து ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த படம் வந்து எல்லாருக்கும் இவங்க அதில் டேரக்டர் அண்ட் ஹீரோயின் எல்லாருக்குமே ஃபஸ்ட் மூவி கரெக்டாக. ஸோ அவங்க வந்து ரொம்பவே வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ.